ஹர் மந்திர் சாஹிப். ஹர் மந்திர் சாஹிப் அப்படின்னா கடவுள் கோவில் அப்படின்னு பொருள். இந்த ஹர் மந்திர் சாஹிப் அல்லது தர்பார் சாஹிப் அப்படிங்கிறது இந்தியாவில் பஞ்சாப் மாநிலத்தில் அமிர்தசரஸ் நகரத்தில் அமைஞ்சிருக்கு. இதை பொதுவாகவே பொற்கோவில் அப்படின்னு கூப்பிடுவாங்க. சீக்கிய மக்களோட ஒரு முக்கிய கலாச்சார மையமா இது இருக்கு. சீக்கியர்களோட 4வது குருவான குரு ராம்தாஸ் அவரால இந்த கோவில் அமைக்கப்பட்டிருக்கு. சீக்கியர்களோட புனித நூலான குரு கிரந்த் சாஹிப் இங்க வச்சிருக்காங்க. இந்த புனித கோவில் ஜாதி மத பேதம் இல்லாம எல்லா மக்களும் வந்து வழிபடணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது. இந்த ஹர்மந்திர் சாஹிப்பிற்குள்ளார நுழையறதுக்கு 4 கதவுகள் இருக்கு. சமயங்கள் மீது சீக்கியர்கள் வச்சிருக்கிற வெளிப்படைத்தன்மையை பறைசாற்றும் சின்னமா இது இருக்கு. சீக்கியர்களோட 4வது குருவான குரு ராம்தாஸ் ஒரு குளத்தை தோண்டினாரு. அதுக்கப்புறம் அது அமிர்தசரஸ் அப்படின்னு சொல்லப்பட்டது. இதுக்கு அழியா தேன் குளம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. இந்த குளத்தை சுத்தி இருக்கிற நகரத்திற்கும் அதே பெயர் வச்சாங்க. பின்னாடி வந்த காலகட்டத்தில் ஸ்ரீ ஹர்மந்திர் சாஹிப் அப்படின்னா கடவுளின் இல்லம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கோவில் கருவறையில சீக்கிய குருக்கள், அதுக்கப்புறம் சீக்கிய தத்துவங்களை பின்தொடர்ந்த மற்ற ஞானிகள், அவங்களோட பாடல்கள் எல்லாம் உள்ளடக்கிய தொகுப்பு ஆதி கிரந்தம் இருக்கு. இந்த ஆதி கிரந்தத்தோட தொகுப்பு சீக்கியர்களோட 5வது குருவான குரு அர்ஜன் அப்படிங்கிறவரால தொடங்கப்பட்டது. இந்த ஹர்மந்திர் சாஹிப்ல சில விழாக்கள் கொண்டாடப்படுது. ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் 2வது வாரத்துல வைசாகி அப்படின்னு ஒரு விழா கொண்டாடுறாங்க. அதாவது குரு தேக் பகதூர் தியாக நாள், அப்புறம் குருநானக் பிறந்த நாள், அது மாதிரி முக்கிய சீக்கிய மத குருக்களோட நாட்களும் கொண்டாடப்படுது. இதே மாதிரி பந்திசோர் திவாஸ் அப்படிங்கிற விழாவில் பார்த்தீங்கன்னா அழகழகான விளக்குகள் ஏற்றப்பட்டு வான வேடிக்கைகளோட கொண்டாடப்படுது. அது இந்த ஹர்மந்திர் சாஹிப்போட முக்கியமான ஒரு விழாவா கொண்டாடுறாங்க. குரு கிரந்த் சாஹிப்போட புனித நூல்ல ஒரு முக்கியத்துவம் அமைஞ்சிருக்கு. கடவுளோட பண்புகளையும் கடவுளோட பெயரை எதற்காக தியானிக்கணும் அப்படிங்கிறத பத்தி விவரமா சொல்லப்பட்டிருக்கு. குரு கிரந்த் சாஹிப்பை பத்தி சொல்லணும்னா இது தெய்வீக சுதந்திரம், கருணை, அன்பு, ஒரே கடவுள் நம்பிக்கை, அதுக்கப்புறம் எந்த விதமான ஒடுக்குமுறையும் இல்லாத நீதியை அடிப்படையா வச்சிட்டு இருக்கிற ஒரு சமூகத்தை